வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா MCB பற்றி தான் பார்க்க போகிறோம். MCBயில் வந்து நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா அதோட டைப்ஸ் எவ்வளோ, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி, அதுக்கப்புறம் அது எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க, அதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இது எப்படியெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இதுனா வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே ரெக்ல பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே வந்துக்கிட்டு இருக்கும். நமக்கு MCBயோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர் தான். இதில் வந்து நம்மளுக்கு வந்து 2 டைப் ஆஃப் ட்ரிப்பிங் யூனிட் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒன்று வந்து மேக்னெட்டிக் ட்ரிப்பிங் யூனிட், அதுக்கப்புறம் ஒன்று தெர்மல் ட்ரிப்பிங் யூனிட். இந்த மேக்னெட்டிக் ட்ரிப்பிங் யூனிட் எதுக்காக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எகைன்ஸ்ட் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட். அதாவது ஏதோ ஒரு இடத்துல ஷார்ட் சர்க்யூட் ஆகுதுன்னா வந்து அது வந்து இந்த மேக்னெட்டிக் ட்ரிப் யூனிட் தான் நம்மளுக்கு டிடெக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து ட்ரிப் பண்ணிவிடும். அதே மாதிரி என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெர்மல் ட்ரிப் யூனிட் வந்து எதுக்காகன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஓவர்லோட் கரண்ட் ஃப்ளோ ஆகுது இல்லையா. அப்போ நம்மளுக்கு இது ஒரு 6 amps MCBனா ஒரு 8 amps to 9 amps வர்ற போது நம்மளுக்கு இது வந்து இந்த பைமெட்டாலிக் ஸ்டெப் வந்து நம்மளுக்கு பெண்ட் ஆகி நம்மளுக்கு இது வந்து ட்ரிப் ஆகும். அடுத்ததாக இதுக்குள்ளே இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் எடுத்தது இங்கே இருக்கிற கீழே இருக்கிறது வந்து லோயர் டெர்மினல். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த பைமெட்டாலிக் ஸ்டெப் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளுக்கு எடுத்தது கீழேருந்து வர்ற போது ஃபஸ்ட்டாக இருக்கும். அது வந்து டச்சிங்கில் இருக்கும். நம்மளுக்கு ஏதோ ஓவர்லோட் கரண்ட் பாஸ் ஆகிற போது அது அங்கேருந்து மூவ் ஆகிற போது கான்டாக்ட்லேருந்து ரிலீஸ் ஆகிடும். அதுக்கு அடுத்தது அப்படியே வந்து மேலே இருக்கிற அந்த மேக்னெட்டிக் காயில், அதாவது சொலினாய்டு காயில்னு சொல்லலாம், அது வழியாக நம்மளுக்கு வந்து ஒரு மூவிங் கான்டாக்ட் கூட சேர்ந்து ஒரு ஃபிக்ஸிங் கான்டாக்ட் கூட டச் ஆகிருக்கும். அதாவது வந்து நம்ம மேனுவலாக ஆன் ஆஃப் பண்ணுற போது அந்த மூவிங் கான்டாக்ட் வந்து ஃபிக்ஸ்டு கான்டாக்ட்லேருந்து தள்ளி வந்துடும். அப்போ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல அந்த தெர்மல் ட்ரிப் யூனிட்லேருந்து நம்மளுக்கு ஆர்க் கேச்சருக்கு வந்து நம்மளுக்கு ஒரு இது வந்து கொடுத்துருப்பாங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் நம்ம ஆன் ஆஃப் பண்ணுற போது நம்மளதில் ஆர்க் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா, அந்த ஆர்க்கெல்லாம் குவின்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்மளுக்கு இது கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த ஃபிக்ஸ்டு கான்டாக்ட்லேருந்து டேரெக்டாக நம்மளுக்கு அப்பர் டெர்மினலுக்கு போயிடும். அதாவது கரண்ட் ஃப்ளோ ஆனது இப்படி தான் நடக்கும். இங்கேருந்து வந்து லோயர் பாயிண்ட்லேருந்து தெர்மல் ட்ரிப் யூனிட் வழியாக வந்து சொலினாய்டு காயில் மேக்னெட்டிக் காயில் வழியாக வந்து நம்மளுக்கு அப்படியே ஃபிக்ஸ்டு கான்டாக்ட் வந்து அப்பர் டெர்மினல், அதாவது அவுட்புட் டெர்மினல் வழியாக நம்மளுக்கு வெளியே போகும். இப்போ வந்து இதில் 2 ட்ரிப் யூனிட் இருக்குன்னு சொன்னதையுமே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இது 2க்கு எகைன்ஸ்டாக மட்டும்தான் இது ஒர்க் பண்ணும். ஒன்று வந்து ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டுக்கு எகைன்ஸ்டாக இது நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும், ட்ரிப்பிங் ப்ரொவைட் பண்ணும். அதே மாதிரி ஓவர்லோடுக்கு எகைன்ஸ்டாகவும் நம்மளுக்கு வந்து ட்ரிப்பிங் ப்ரொவைட் பண்ணும். ஆனால் இதில் வந்து எர்த்து ஃபால்ட்டுக்கெல்லாம் இது ட்ரிப் ஆகாது. ஏன்னா வந்து இதில் வந்து நம்மளுக்கு அதாவது கோர் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து இதில் நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணல. அது இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து நம்மளால் எர்த் ஃபால்ட்டும் வந்து இதில் டிடெக்ட் பண்ண முடியும். பட் இது MCCBயில் வந்து இது வந்து கவர் ஆகிருக்கும். இது வந்து நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெஸ் காஸ்ட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த MCBs எல்லாம் ரேட்டிங் லெவலாக கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிங்கிள் போல் MCBs எல்லாம் ஒரு 63 amps வரைக்கும் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு 3 போல் அப்படி பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு ஒரு 100 amps to 125 amps வரைக்கும் நம்மளுக்கு வந்து அது கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த MCBயோட சென்சிட்டிவிட்டி வந்து ரொம்ப லோ தான். எதுக்காகன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஃபியூஸை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு MCB வந்து கம்மியாக தான் வேலை செய்யும். அதே தான் நம்ம ஃபியூஸுக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னா ஆப்ரேட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனைனா எவ்வளோ சீக்கிரத்தில் ஆப்ரேட் ஆகும் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 0.002 செகண்ட்ஸில் நம்மளுக்கு ஆப்ரேட் ஆகிடும். அதாவது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துடும். ஆனால் வந்து நம்மளுக்கு MCBக்கு வந்து ஒர்க் ஆகிறதுக்கு அரௌண்ட் 0.1 to 0.02 செகண்ட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு எடுத்துக்கும். அப்போவே தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு இது வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னு. லோடை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலையை தான் வந்து நம்மளுக்கு MCB ஆனது வந்து செய்யும். இதில் வந்து நம்மளுக்கு வந்து 3 வேரியன்ட் போல்ஸில் கிடைக்குது. அதாவது வந்து சிங்கிள் போல், 2 போல், 3 போல் அப்படி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து அதிகமாக வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்துட்டிங்கன்னா கமர்ஷியல்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல்ஸில் தான் நம்ம அதிகம் யூஸ் பண்ணுவோம், ஹோமுக்கு. அதே மாதிரி அதோட தெர்மல் கனெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து எப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு கீழே இன்புட் கொடுப்போம், கீழே இருக்கிற டெர்மினல் இன்புட் கொடுத்து மேலே இருக்கிற வழியாக நம்ம அவுட்புட் எடுப்போம். அதே மாதிரி நம்மளோட இந்த MCBஸ்லாம் நீங்களே பார்க்கலாம். அதில் வந்து அந்த நம்பருக்கு பக்கத்தாடி வந்து C16N அப்படின்னு நான் காமிச்சிருக்கிறதுல இருக்கு இல்லையா, அது மாதிரி உங்களுக்கு C6, C10, B10 சாரி B6 அது மாதிரி எல்லாம் நிறையா இருக்கும் இல்லையா. அது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து நம்மளுக்கு அதோட கிளாஸை டிஃபைன் பண்ண, அதோட கர்வு இருக்கிற ஷேப்பை டிஃபைன் பண்ணுறதுக்காகத்தான் அது வந்து கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த C10-2 அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் எடுத்து நம்மளுக்கு கம்பெனி நம்பர் இருக்கா, அதுக்கு கீழே அதோட மாடல் சீரிஸ் நம்பர் போட்டிருப்பாங்க. அதுக்கு கீழே தான் வந்து நம்மளுக்கு அந்த B14 அதுக்கப்புறம் இதில் வந்து B14 இருக்குது நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறதில்ல. அதே மாதிரி உங்களுக்கு C6, C10, C16 அது மாதிரி எது வேணாலும் இருக்கலாம், DK, Z அப்படி. அதுதான் வந்து அந்த முன்னாடி இருக்கிற அந்த ஆல்ஃபபெட்டிக்ஸ் தான் வந்து நம்மளுக்கான கர்வுக்கான டைப்ஸு. அது கீழே இருக்கிறது வந்து அதோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ். அப்புறம் அது கீழே இருக்கிறது வந்து அதோட மேக்ஸிமம் ட்ரிப்பாக இந்த 4000 mV வரைக்கும் வந்ததையும் நம்மளுக்கு ட்ரிப் ஆகுது இல்லையா, அது மாதிரி அதில் அதை விட கம்மியாக ஒரு 3000 அந்த மாதிரி வருது இல்லையா, அது மாதிரி இருக்கிறத நம்மளோட ட்ரிப்பிங் கரண்ட்டு தான் வந்து அங்கே கீழே அந்த பாக்ஸில் போட்டிருப்பாங்க.
டோட்டலாக நம்மளுக்கு வந்து ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் கர்வ் வந்து நம்ம மெயினாக எல்லா பக்கமும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது. அது வந்து என்னென்னலாம் பார்த்துட்டா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து பீக்கர். இந்த பீக்கர் வந்து அதோட ஆப்ரேட்டிங் கரண்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, ரேட்டட் கரண்ட் வந்து எத்தனை டைம்ஸ் ஃபுல் ரேட்டட் கரண்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 3 to 5 டைம்ஸ். அதாவது அதில் இருக்கக்கூடியதோட 3லேருந்து 5 தாட்டி அதோட ரேட்டட் கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக போது தான் நம்மளுக்கு வந்து அது வந்து ட்ரிப் ஆகும். அது மாதிரி அதோட நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லோடெல்லாம் எந்த டைப் ஆஃப் லோடு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுக்கு ரெசிஸ்டிவ் லோடு, அதே மாதிரி நம்ம ஹோம்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸெட்ரா அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சி டைப் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இது வந்து இண்டக்ஷன் லோடுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். இதோட ரேட்டட் கரண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5 to 10. அதே மாதிரி இது வந்து நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா, நம்மளுக்கு சடன்லி கரண்ட்டை வந்து ரைஸ் ஆகிறதுக்கோ கம்மியாகிறதுக்கும் வந்து அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணோம். அதாவது வந்து நம்ம மோட்டார்ஸ், அதாவது நம்மளோட அந்த மாதிரி இடத்துல தான் வந்து நம்மளோட இந்த டி டைப் எம்சிபிஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கே சொல்லலாம், நம்மளோட கமர்ஷியல் இண்டஸ்ட்ரீஸ், அது மாதிரி இந்த லார்ஜ் மோட்டார்ஸ் அது மாதிரி இருக்கிற இடத்துகளில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த எக்ஸ்ரே மிஷின்ஸ், அதே மாதிரி லார்ஜ் வெல்டிங் மிஷின்ஸ் அது மாதிரி இருக்கிற இடத்துலலாம் இது மேக்ஸிமம் யூஸ் ஆகும். ஏன்னா இங்கே தான் வந்து நம்மளுக்கு வந்து ஹை இன்டென்ஸ் கரண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது வந்து சடனாக ரைஸ் ஆகும், கம்மியாகும், அது மாதிரி இருக்கிற இடத்துல இந்த டி டைப் தான் நம்மளுக்கு வந்து நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்ம மாற்றி போடக்கூடாது. இந்த டி கர்வ் எம்சிபி யூஸ் பண்ணுற இடத்துல வந்து நம்ம சி கர்வ் போட்டான்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு கண்டினியூஸ் ட்ரிப்பிங் நடந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் ஒவ்வொன்றும் நம்ம போட வேண்டிய இடத்துல நம்ம கரெக்டாக பார்த்து போடணும், இல்லைனா வந்து நம்மளுக்கு கண்டினியூஸாக ட்ரிப் ஆகிட்டே தான் இருக்கும். அடுத்தது இந்த கே டைப் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு மோட்டார்ஸ்லி, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அது மாதிரி இருக்கிற இடத்துலலாம் நம்மளுக்கு இந்த கே டைப் யூஸ் பண்ணுவோம். இதோட ரேட்டட் கரண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 10 to 15 தான். அதே மாதிரி அடுத்து ஜெட் டைப் 2 to 3. இது வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயினாக கண்ட்ரோல் சர்க்யூட் யூஸ் பண்ணாங்க. அதாவது ஒரு எலக்ட்ரானிக்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து காம்பனன்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த செமிகண்டக்டர்ஸ் அது மாதிரி இருக்கிற போர்ட்ஸ்லாம் இந்த மாதிரி வச்சு நம்மளுக்கு பவர் சப்ளை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப ஹை சென்சிட்டிவாக இருக்கும், அதனால் இது சீக்கிரமாக ட்ரிப் ஆகணும். அதுக்காகத்தான் 2 to 3 டைம்ஸ் ஃபுல் ரேட்டட் கரண்ட் கொடுத்துருங்க. அதே மாதிரி நம்மளுக்கு எம்சிபிஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு டிவைஸ் தான். அதாவது வந்து நம்மளுக்கு ஒரு 10 ஆம்ப்ஸ்னால் 10 ஆம்ப்ஸ், ஒரு 16 ஆம்ப்ஸ்னால் 60 ஆம்ப்ஸ், அதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு மேலே கரண்ட் வந்தாலும் அது வந்து அது வரைக்கும் தான் பண்ண முடியும். இது ஒரு வேரியபிள் கிடையாது. பட் எம்சிசிபி அப்படின்னு போயிட்டோன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து எம்சிசிபியில் என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த கீழே உங்களுக்கு தெரியுது அந்த நாபை வந்து நம்மளுக்கு வந்து அதில் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு கரெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது வந்து நம்மளோட ட்ரிப்பிங் கரண்ட்டு வந்து எவ்வளோ தாண்டி போனால் நம்மளுக்கு வந்து ட்ரிப் ஆகணும், அதே மாதிரி நம்மளுக்கு ஓவர்லோட் ப்ரொடெக்ஷனும் எவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து கட் ஆஃப் ஆகணும், அது மாதிரி எல்லாமே வந்து நம்மளுக்கு இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஆல்ரெடியாக சொன்னது தான், நம்மளுக்கு ஒரு 100 ஆம்ப்ஸ் ஒரு 120 ஆம்ப்ஸ்க்கு மேலே போனதே நம்மளுக்கு வந்து எம்சிசிபி தான் நம்ம போகணும். இதில் வந்து இப்போ இருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 400 ஆம்ப்ஸ் எம்சிபி தான் இங்கே வந்து நான் இப்போ காமிச்சிருக்கிறது. இதில் இந்த நாபில் தான் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட ஆம்ப்ஸ் வேரியேஷன் வந்து நம்மளுக்கு இதில் வந்து பண்ணிக்கலாம். இதுவே வந்து நம்மளுக்கு ஒரு அடிஷ்னல் பாயிண்ட் மாதிரி நம்மளுக்கு ஏசி டு டிசி, நம்ம டிசி சர்க்யூட்ஸ்லாம் ஏசி எம்சிபிஸ் வந்து நம்ம போட்டதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். எதுக்காகன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்மளோட இந்த ஆர்க் குவென்ச்சர் பற்றி நம்ம பார்த்துருப்போம். இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஏசி சர்க்யூட்ஸில் வந்து நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு வந்து இந்த ஏசி வந்து ஒர்க் ஆகுன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹை பீக் போயிட்டு மறுபடியும் கீழே வந்துட்டு மறுபடியும் தான் வந்து நம்மளுக்கு இந்த சைனோசாய்டலாக தான் இருக்கும் வேவ் ஃபார்ம். அதனால வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு கரண்ட் வந்து ஃபுல்லாக 0 ஆகுது இல்லையா, அந்த டைமில் வந்து இங்கே வந்து ஆர்க்கானது 0 ஆயிரும். ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு இங்கே வந்து கொஞ்சம் நடந்துடும். ஆர்க் கேச்சர் வந்து அதை கேட்ச் பண்ணி கொஞ்சம் பண்ணிடும். அதனாலேயே வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆர்க் கொஞ்சம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப தள்ளி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி கொஞ்சம் லேஸாகவும் இருக்கும். இதுவே நம்ம டிசியில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு கண்டினியூஸாக நம்மளுக்கு 0வில் வந்தாலும் அடுத்தது நம்மளுக்கு அப்படியே போயிட்டே இருக்கும். அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே வந்து ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டே வந்து டிசியில் கிடையாது. அப்போ என்ன ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஏசி எம்சிபியில் வந்து நம்ம டிசியை த்ரூ பண்ணுற போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஒரு 6 ஆம்ப்ஸ் எம்சிபியில் வந்து நம்ம ஒரு 10 ஆம்ப்ஸ் லோட் பண்ணுற போது ஒரு 10 or 12 ஆம்ப்ஸ் நம்ம லோட் பண்ணோம்னா என்ன ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா அது வந்து ஆர்க் கொஞ்சம் அது ட்ரிப் ஆகும். ஒரு 1 டைம் or 2 டைம்ஸ்க்கு மேலே ட்ரிப்பெல்லாம் ஆகும். ஃபைனலி அதே மாதிரியே கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து உள்ளே ஏற்கனவே எல்லாமே உள்ளே உருகிருக்கும். ஏன்னா ஓவர் ஹீட்டாக இருக்குது அந்த டைம்லேயே. ஒரு 2-3 தான் ட்ரிப் ஆனதுக்கப்புறம் 3வது வாட்டியெல்லாம் ட்ரிப் ஆகிறப்போது என்ன பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஆர்க் கொஞ்சம் வரும். ட்ரிப் ஆகிட்டும் நம்மளுக்கு வந்து உள்ளே இருக்கிற அந்த ஆர்க் கொஞ்சம் வழியாக கொஞ்சம் ஆகாது. அது ரொம்ப டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கிறங்காட்டி உள்ளே வந்து ஹை ஆர்க் ப்ரொடியூஸ் ஆகி உள்ளே இருக்கிற காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணிடும்.
இதுவே நம்மளோட டிசி எம்சிபியில் தான் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆர்க் பஞ்சர் வந்து ரொம்ப திக்காக ரொம்ப நெருக்கி கொடுத்துருப்பாங்க. எதுக்காகன்னு பார்த்துட்டிங்கன்னா இதனால தான். இது ஏசி யூஸ் பண்ணுற வேண்டியதில் ஏசி எம்சிபி யூஸ் பண்ணுங்கள். டிசி யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல டிசி யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.